வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ப்ளவுஸ் கட்டிங் வந்து பார்க்க போறோம். இப்போ இந்த சாரி வந்து எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இந்த சாரியோட முந்தானையும் ப்ளவுஸும் வந்து பிங்க் கலர்ல இருக்குது. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸில் வந்து வளந்த கை வந்து வச்சு தைக்க சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்களோட பாடி சைஸ் வந்து ரொம்பவே பெரிய சைஸா இருக்கும். ஒரு 45 இன்ச்சுக்கு மேல தான் இருக்கும். அப்போ இவங்களுக்கு நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சாரியில் கொடுத்துருக்க ப்ளவுஸில் வந்து அவங்களுக்கு நார்மலான அளவுனா ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அங்கங்கே துண்டு போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் அவங்க வந்து வளந்த கை கேட்டிருக்காங்க. இதில் வந்து கட் பண்ணி எடுக்க முடியாது. இப்போது சாரியில் வந்து துண்டு போடுறதுக்காக கொஞ்சம் கிளாத் எடுத்து கொடுத்துருக்காங்க. எப்போவுமே அவங்களுக்கு வந்து சாரியில் துண்டு போட்டு தைப்போம். இப்போது ஒரு 1/2 மீட்டர் அளவுக்கு கிளாத்து இந்த ப்ளவுஸோட கலருக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க சில்க் காட்டன் கிளாத்தில். கொஞ்சம் லைட்டாக தான் வித்தியாசம் தெரியுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரே அளவு தான் இருக்குது. இப்போ வந்து அந்த கைக்கு மட்டும் நம்ம வந்து இந்த ப்ளவுஸை போட்டுட்டு இதை உடம்புக்கு போட்டோம் அப்படின்னாலும் தனியாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தாங்க. சரி ஒரு 1/2 மீட்டர் மட்டும் எடுத்து கொடுங்க, நான் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ப்ளவுஸை தைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இப்போது இந்த சேரீயில் வந்து கைக்கும் பின்பக்கத்துக்கு உள்ள பகுதிக்கும் இந்த பீஸில் எடுக்க சொல்லிட்டாங்க. முன்பகுதிக்கு வர்றதுக்கு இந்த 1/2 மீட்டர் எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் போட சொன்னாங்க. நான் வந்து இதை எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஒரே பீஸில் போட்டு தைக்கும்போது தான் நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வித்தியாசமாக தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்காது அப்படின்னு தோணுச்சு. இப்போ சேரீயில் வந்து ப்ளவுஸை மட்டும் கட் பண்ணி எடுத்து விடுவோம். இந்த ப்ளவுஸ் வந்து நார்மலாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஓரளவுக்கு கட் பண்ணிடலாம். அது இல்லாமல் இப்போ வரக்கூடிய ப்ளவுஸ்லலாம் பார்டர் வந்து வித்தியாசமாக கொடுக்குறாங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். எப்போவுமே வந்து சேரீயோட பார்டர் மாதிரியே வரும், ஆனால் இதை வந்து குறுக்க கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் வளர்ந்த கையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இவங்களோட ப்ளவுஸோட ஹைட்டு வந்து 15.5 இன்ச்சு வரும். அது போக நம்ம 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேறு எடுப்போம். அப்போ 17.5 இன்ச்சு எடுக்கணும். பாடி சுற்றளவு வந்து தையலுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பக்க அளவுக்கே 13 இன்ச்சு வரணும். 13 இன்ச்சுக்கு பாருங்கள் 26 இன்ச்சு வரைக்கும் வரும். அதனால் இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு முடிஞ்சால் தான் கட் பண்ணுவேன், இல்லைன்னா வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து வாங்கி கொடுத்துருவாங்க, அதில் தான் கட் பண்ணி கொடுப்பேன். இப்போ இந்த பார்டர் பக்கத்தை 4ஆக மடித்து போட்டு கை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. மிச்சம் இருக்க கிளாத்தில் நம்ம வந்து பின்பக்கமும் முன்பக்கமும் கட் பண்ணணும். அது எந்த அளவுக்கு கட் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நான் வந்து இந்த பீஸ் நீளமாக இருக்குது பாருங்கள், இதை அப்படியே மடித்து போட்டிருக்கேன். இப்போ இந்த கிளாத்தில் கொஞ்சம் ஒரு டிசைன் மாதிரி தெரியுது பாருங்கள், லைட்டாக வித்தியாசம் தெரியும். அதனால தான் வந்து கொஞ்சம் யோசித்தேன், ஏன்னா முன்பக்கம் பின்பக்கம் வித்தியாசமாக போட்டால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது. இதில் முடிஞ்ச வரைக்கும் நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ஐடியா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து அந்த ப்ளவுஸ் பீஸை 2ஆக மடித்து போட்டிருக்கேன். லைனிங்கில் பின்பக்கம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், அதை வந்து இப்போ வந்து மாற்றி மடித்து போட்டிருக்கேன். எப்பவும் போடிய மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக போட்டேன். ஆனால் கழுத்தோட மடிப்பு பக்கம் 2 கிளாத்துலையுமே ஒன்றா இருக்க மாதிரி எடுத்து வச்சாச்சு. அது போக நமக்கு இந்த அளவுக்கு தான் கிளாத்து மிச்சம் வருது. இதில் நம்ம எந்த அளவுக்கு துணி கட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். சின்ன உடம்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கட் பண்ணிடலாம். ஆனால் இவங்க வந்து பெரிய உடம்பு, நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமா கஷ்டப்படுறதுக்கு விட கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரொம்ப யோசிச்சுட்டு கட் பண்ணணும். இப்போ பின்பக்கத்தை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். கழுத்து வந்து ஒரு வி கழுத்து தான் வச்சுருந்தேன், அதையும் கட் பண்ணிட்டேன். இப்போ முன்பக்கம் பீஸு லைனிங்கில் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதை நான் இதில் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்குது கிளாத்து. இதில் நம்ம வந்து 2 பீஸ் கண்டிப்பாக கட் பண்ணவே முடியாது. இப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முன்பக்கத்துக்கு மொத்தமாகவே 1/2 மீட்டர் கிளாத் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இந்த ஒரு பக்கத்துக்கு மட்டும் இந்தளவு கிளாத் இருக்குதுல்ல, இதில் போட்டுடலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணேன். இப்போ இந்த ப்ளவுஸோட உள்பக்கம் மேலே வர்ற மாதிரி வச்சு தான் நான் மடித்து போட்டிருக்கேன். ஒரு பீஸை மட்டும் எடுத்து போட்டு இந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணிட்டேன். இது வந்து வலது பக்கத்துக்கு வர்ற மாதிரி வரும். இப்போ நம்ம சேரீ கட்டும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா வலது பக்கம் தான் வெளியில் தெரியும், இடது பக்கம் தெரியாது. அதனால் இதில் வலது பக்கம் வர்ற மாதிரி நான் ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ மிச்சம் இந்தளவு தான் கிளாத் இருக்குது, அது பட்டிக்கு கூட காணாது. இது நேர் பீஸாக இருந்தால் கூட ஓரளவுக்கு நம்ம வந்து எங்கேயாவது அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி பார்க்கலாம். ஆனால்
கிராஸ் பீஸ் அப்படிங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக அந்த முயற்சி எடுக்கவே முடியாது. ஏன்னா பட்டிக்கெல்லாம் மறுபடியும் துணி போடணும். துணி பத்தாட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? அதனால முதல்ல யோசிச்சு எப்போவுமே அளவு பொறுத்து நம்ம துணி வாங்குறது ரொம்ப நல்லது. இப்போ வலது பக்கத்துக்கு இந்த பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது வந்து அந்த கிளாத்து குடுத்துருக்காங்க பாருங்க. இதில வந்து இடது பக்கம் கட் பண்ணி எடுக்க போறேன். இது 1/2 மீட்டர் அளவுக்கு இருக்கு. ஏன்னா 1/2 மீட்டர்லேயும் குறைச்சி எடுத்தாலும் இதில வந்து நம்ம தைக்க முடியாது. ஒருவேளை கிளாத் காணாம ஆகிரும். மறுபடியும் நம்ம ஓடி போய் எடுக்க முடியாது. அதனால வந்து இப்போ ஒரே ஒரு கிளாத்த மட்டும் இந்த மாரி விரிச்சு போட்டுட்டு, அதே கிராஸா வர்ற மாதிரி நான் லைனிங்க போட்டிருக்கேன். இது வந்து இடது பக்கத்துக்கு வர்ற மாதிரி நான் போட்டுட்டேன். இந்த சில்க் காட்டன் கிளாத்த பொறுத்தவரைக்கும் நல்ல பக்கம், கெட்ட பக்கம் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. இந்த சாரியோட கிளாத்ல கண்டிப்பா பார்க்கணும். அதனால அத வந்து நான் கவனிச்சு வலது பக்கத்துக்கு கட் பண்ணிட்டேன். இது வந்து இடது பக்கத்துக்கு வர்ற மாரி கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில பட்டிக்கும் கட் பண்ணி எடுத்துறலாம். இப்போ ஒவ்வொருத்தரோட சைஸை பொறுத்து பட்டியுமே வந்து கொஞ்சம் பெருசா வரும். அதுக்கேத்த மாரி நம்ம கிளாத் கட் பண்ணணும். இப்போ நேர் பீஸில் 2 கிளாத்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எல்லா பீஸையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. மிச்சம் இருந்த லைனிங்கில் நான் பட்டிக்காக எல்லா கிளாத்தும் சரியாக வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 லேஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. காப்பர் கலர் வந்து பார்டரில் வந்தது. சாரியோட கலர் வந்து ப்ளூ கலரு. இந்த 2ம் கலந்து வச்சு தச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 லேஸ் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நான் தச்சுட்ருக்கேன். எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். முன்பக்கத்துக்கு இந்த வலது பக்கம் வந்தது பாருங்க சாரியோட பீஸ். அதை வந்து தச்சுட்டேன். நான் இந்த மாதிரி நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு தச்சு தையல் போட்டு கட் பண்ணி திருப்பியிருக்கேன். தனித்தனியாக தான் அந்த ஒவ்வொரு பீஸையுமே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷோல்டரை சரியாக எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து போன வீடியோவிலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பிசுறு தெரியாமல் நம்ம வந்து ஈஸியாக இணைக்கிறது. அந்த மெத்தடில் தான் நான் இதை வந்து தச்சுருக்கேன். இப்போ உடம்பு ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். இதே போல் இடது பீஸு நம்ம வந்து தச்சு எடுத்துடலாம். எப்போவுமே கழுத்து தைக்கும்போது அந்த இடத்துல வந்து கட் பண்ணி விட்டுட்டு திருப்புங்க. அப்போ தான் அந்த கழுத்தோட வளைவுகள் வந்து சரியாக வரும். இப்போ சாரியோட ப்ளவுஸ் வந்து ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக கட் பண்ணவே முடியாத மாதிரி இருக்கும். ஒரு 40 இன்ச்சுக்கு மேலே வந்துட்டாலே நம்ம வந்து ரொம்ப பார்த்து தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து மொத்தமாகவே வேஸ்ட்டாக போடுறதுக்கு நம்ம வந்து இப்படி கொஞ்சம் ஐடியா பண்ணி ஒரு பக்கத்துக்காவது இந்த கிளாத் வர்ற மாதிரி நம்ம கவனிச்சது கூட தச்சிடலாம். இது வந்து நான் ரொம்பவே யோசித்து தான் இந்த மாதிரி கட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ எல்லாமே சரியாக பண்ணிடுவோம் அப்படிங்கிற ரொம்ப தைரியத்தில் வந்து பண்ண முடியாது. கொஞ்சம் யோசிக்கணும். எப்போவுமே வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 டைம் வந்து நம்ம யோசித்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா தைக்கும்போது நல்லா ஈஸியாக கடகடன்னு தச்சிடலாம். அதுக்காக தான். இப்போ பின்பக்கத்துலேயும் அதே போல் நல்ல கிளாத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு அந்த கழுத்தோட கார்னர் எல்லாம் நிறுத்தி தையல் போட்டு திருப்பிக்கிட போகிறேன். அந்த கார்னர் வரக்கூடிய இடங்கள்லாம் கட் பண்ணி விட்டுட்டு திருப்பணும். இந்த ப்ளவுஸ் வந்து நான் மொத்தமாக தைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக அதை வந்து தைக்கிறது இந்த வீடியோவில் காமிக்க முடியாது. இந்த ப்ளவுஸோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு நேரமும் அதிகமாகும். இப்போது தச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு 30 இன்ச்சு சைஸு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் 40 இன்ச்சு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் டைம் வந்து ரொம்ப அதிகமாகும். அதே போல் அந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகிட்டு தான் இருந்தது. அதே போல் இவங்க வந்து கொடுத்துருந்த லைனிங்குமே 1.5 மீட்டர் லைனிங். ஏன்னா கை வந்து வளர்த்தியாக வைக்க சொல்லியிருக்காங்க. நார்மலாகவே இவங்களுக்கு வந்து 1.25 மீட்டரில் தான் நான் வந்து தைப்பேன். 1 மீட்டர்லாம் எடுத்தால் இவங்களுக்கு பத்தாது. அதனால் இப்போ வளர்ந்த கை அப்படிங்கும்போது நான் வந்து 1.5 மீட்டர் எடுத்து கேட்டிருந்தேன். அதில் தான் இப்போ கட் பண்ணி வந்து ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். நார்மலாக நம்ம வந்து 1 மீட்டருக்கும் 1.5 மீட்டரில் தைக்கிறதுக்கும் வித்தியாசமும் இருக்குது. டைம் கண்டிப்பாக அதிகமாகும். அது இல்லாமல் இந்த மாதிரி சைஸ் இருக்கிறவங்களுக்கு மாடல் தைக்கிறதா இருந்தாலுமே ரொம்ப யோசித்து தான் தைக்கணும். ஏன்னா நம்ம வந்து மாடலுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே அதிகமாக எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு தைக்கிறோம், மீடியம் சைஸில் இருக்கிறவங்களுக்கு தைக்கிறோம் அப்படின்னா ஒரு 1/4 மீட்டர்லேருந்து 1/2 மீட்டர் வரைக்குமே எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ இவங்களோட சைஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக எடுக்க வேண்டியது இருக்கும். நம்ம நார்மலாக ஒரு மாடல் ப்ளவுஸ் வந்து தைச்சிட்டு காசு வாங்குகிறோம் பாருங்க, அதை விடையுமே எக்ஸ்ட்ரா வாங்கினா தான் நம்மளுக்கு வந்து கட்டுப்படி ஆகும். ஏன்னா டைம் வந்து ரொம்ப இழுக்கும். நார்மலாக ஒரு நூல் கட்டையில் தைக்கிறது இவங்களுக்கு வந்து இன்னுமே பாதி நூல் கட்டை அதிகமாக தான் ஆகும். இந்த பிரச்சனையிலேயே நிறைய பேர் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறவங்களுக்கு ப்ளவுஸ் எல்லாம் வாங்கி தைக்க மாட்டேக்காங்க அப்படிங்கிறத ஒரு சில பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க.
ஆனா நான் இதுவரைக்குமே அந்த மாரி யோசிச்சது இல்ல. இருந்தாலுமே மாடல் தைக்கும்போது நான் வந்து கொஞ்சம் யோசிப்பேன். ஏன்னா வந்து கிளாத் பத்தாம ஆச்சு அப்டின்னா, நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வந்து தச்சுட்டு இருக்க நேரத்தில ஓடி போய் எடுக்கலாம் போக முடியாது. அதே மாதிரி கிளாத்து கிடைக்காது. அதனால எப்பவுமே மாடல் தைக்கிறது கொஞ்சம் யோசிச்சு தான் தைப்பேன். ஒரு சிம்பிளான லேஸ் ஒர்க்கா இருந்தா கூட நம்ம முடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்க நான் அந்த ப்ளவுஸ் வந்து மொத்தமா தச்சு முடிச்சுட்டேன். இதுக்கு வந்து அந்த 2 கலர் லேஸுமே கையிலயும், கழுத்துலயும் வச்சு முடிச்சிருக்கேன். இப்போ வந்து முதுகெல்லாம் மடிச்சு தான் தைச்சிருக்கோம். டாட் பிடிச்சிருக்கோம். மற்ற தையல் எல்லாமே நார்மலா தான் தைச்சிருக்கோம். இப்போ வந்து பிகினர்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த ப்ளவுஸில உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத வந்து எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த லெஃப்ட் சைடு மட்டும் பாருங்க. அந்த கலர் வந்து ஷைனிங்கா தெரியுது இல்லையா? அது வந்து சில்க் காட்டன் கிளாத்து. வலது பக்கத்தில அப்படியே அந்த நம்ம பின்பக்கத்துக்கு, கைக்கு எல்லாமே போட்டிருக்கும் பாருங்க, அந்த கிளாத்தில தான் நான் தச்சிருக்கேன். இப்போ வந்து திடீர்னு பார்க்கும்போது நமக்கு எந்த வித்தியாசமுமே தெரியாது. லெஃப்ட் சைடில வந்து சாரி கட்டிருவோம். அதனால ஒரு பிரச்சனையுமே இல்ல. உங்களுக்கு இந்த ஐடியா வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கு அப்படின்னா, லைக் குடுத்துருங்க. அ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா, நானுமே இத வந்து இன்னைக்கு தான் யோசிச்சு இந்த மாதிரி தச்சிருக்கேன். நம்ம வந்து இனி யாருக்குமே ப்ளவுஸ் பத்தாது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணி தச்சுக்கிடலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் குடுத்துட்டு, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிட்டீங்கன்னா, நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.